ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வியாழக்கிழமை மதிய வணக்கம். மதியம் நான் என்ன சமையல் பண்ணுறேங்கிறத ஒரு விளாக்காக பார்த்துலாம். பாசிப்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சத்தூள்லாம் போட்டு இன்றைக்கி புடலங்காய் கூட்டு தான் வைக்க போகிறேன். ஏற்கனவே போட்டிருப்பேன். ஒரு புடலங்காய் சின்ன புடலங்காய் இருந்தது, அதனால் வாஷ் பண்ணி மேலே அந்த தோலை மட்டும் சீவி அதை பொடுசாக கட் பண்ணியாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போடுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு உப்பு அதுவும் போட்டுடலாம். போட்டு எல்லாமே ஒன்றா போட்டு குக்கரில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 2 விசில் 3 விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு புடலங்காய் சாம்பாராகவும் வைக்கணும்னா சாம்பாராக வைக்கணும். கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றிக்கணும். இல்லை கூட்டு மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். உப்பெல்லாம் போட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சாச்சு. இது ஒரு சைடில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தண்ணியை கொதிக்க வைக்கிறதுக்காண்டி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ரைஸையும் ஊற வச்சாச்சு. தண்ணி கொதித்து வந்த உடனே நம்ம ரைஸை போட்டுடலாம். அதை தட்டி ரைஸ் ஊறட்டும். அப்புறம் தூதுவளை ரசம், கார்டன் சைடு போய் தூதுவளை பிடிட்டு வந்தோம். கொஞ்சம் கருகப்பிலை, அது வந்து கொஞ்சம் கருகப்பிலை. தூதுவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 தூதுவளை இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த முள்ளெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் அப்படி தான் கட் பண்ணி வச்சுட்டு இந்த மிளகு சீரகம் இதெல்லாமே போட்டு நம்ம இது பண்ணிக்கணும். இது கூட பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ரைஸை கொட்டி உப்பு போட்டு குக்கர் இந்த சைடு வந்து ரைஸ்க்கு வந்து குக்கர் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு வந்து பண்ணிடலாம். எல்லாமே அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் எண்ணெயை காய விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இது 3ஐயுமே போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா, கருவேப்பிலை, பூண்டு, சீரகம், மிளகு, அப்புறம் பெருங்காயம் எல்லாமேவும் அது எல்லாமே போட்டு நல்லா வந்து தூதுவளையை வந்து அரைச்சி போடுங்க. அப்படின்னா தான் அதில் உள்ள எசன்ஸ். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி போடுவாங்க. கிள்ளி போட்டால் வந்து அந்த அளவுக்கு சாறு இறங்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து எப்போயுமே தூதுவளையை நல்லா பிடுங்கிட்டு வந்து அந்த முள்ளெல்லாம் லேசாக எடுத்துட்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சிடுவேன். சீரகம் இந்த மாதிரி கூட அரைச்சிடுவேன். அரைச்சி தான் நம்ம செய்வேன். இது கூட பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்து நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம். அதையுமே போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கின உடனே புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் நேரம் ஊற போட்டு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம். அது தனியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். உப்பு போட்டு இது நல்லா அந்த தக்காளியில் நல்லா மசிஞ்சு வரணும். நல்லா மசிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து ஊற்றிடணும். கடைசியாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு பொருள் சேர்ப்பேன். நீங்களாம் சேர்ப்பீங்களா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் பொதுவாக ரசத்தில் வந்து நான் போடுறேன் பார்த்திங்களா வெல்லம். இந்த வெல்லம் சேர்த்து தான் வந்து நான் ரசம் செய்வேன். அது வந்து கடைசியில் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ரசம் வந்து நல்லா வெறும் டம்ளரில் ஊற்றி குடித்தாலே 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சலாம். அந்தளவுக்கு நல்லா ரசம் டேஸ்ட் கொடுக்கும். இது மரக்குடி வரட்டும். இது கூட பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா விசில் வந்து வெந்துருச்சு. அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், பருப்பு கூட்டு ரெடி. கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரி பரவாயில்லை, நான் கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி குடிச்சு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லேசாக கரண்ட்டே 4 பேசிக்கிட்டு நல்லா எல்லாம் குலைவாக வந்துருச்சு. குலைவாக வந்ததுக்கப்புறம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட புடலங்காய் பருப்பு கூட்டும் ரெடி, தூதுவளை ரசமும் ரெடி. ரைஸ் வந்து குக்கர் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே இறக்கி வச்சுட்டோம். அவ்வளோதான். இந்த 3ஐயும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் வேறு பாத்திரத்துக்கு நான் எப்போயுமே சமைச்சோன்னா அந்த சமையல் பாத்திரத்தில் வச்சுருக்க மாட்டேன். டக்குன்னு வேறு ஒரு பாத்திரத்துக்கு எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். இப்போ நல்லா வந்து இதெல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ இதில் கொட்டி நல்லா ஒரு கிண்டி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைனிங் டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ரசம் இந்த பருப்பு எல்லாத்தையுமே கொண்டு போய் டைனிங் டேபிளில் கொண்டு. ரசமும் பார்த்திங்கன்னா நல்லா முறக்குடி வந்துருச்சு பார்த்திங்களா. ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க, முறக்குடி தான் வரணும். ரசத்தையும் இறக்கியாச்சு, தூக்கி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அதே மாதிரி பருப்பையுமே தூக்கி எடுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டைனிங் டேபிளில் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சுண்டை வத்தல் வறுக்க போகிறேன். எப்போயுமே சுண்டை வத்தல் சாப்பாட்டில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வயிற்றுக்குள்ளே என்ன கிருமிகள் இருந்தாலும் அது நம்ம உடல் உபாதைகள் ஏதாவது ஒன்று உண்டாக்கும். எந்த இதுலையாவது வரும். அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம். என்ன இது இருந்தாலும் கொஞ்சம் சுண்டை வத்தல் வறுத்து வச்சுக்கிடுவேன். அப்படி தான் சுண்டை வத்தலும் கொஞ்சம் வறுத்து மதிய சாப்பாட்டுக்கு எடுத்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதோட வந்து நம்ம சமையல் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் தான். நான் போய் கார்டன் சைடு போய் தூதுவளை, கருவேப்பிலை அப்படின்ட்டு வந்த வீடியோவும் நான் லென்த் வீடியோவில் போட்டிருக்கிறேன். வேணுங்கிறவங்க போய் பார்த்துக்கோங்க. கட்டாயமாக இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். கட்டாயமாக வந்து சுண்டைக்காயும் சாப்பாட்டில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது வந்து வயிற்றில் இருக்கிற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.